மா காசு ஒரு 1000 ரூபாய் கொடுமா. எதுக்கு சாமி அவ்வளவு காசு? பசங்களாம் டூர் அரேஞ்ச் பண்ணிக்கிறானுங்க, அதுக்கு போறேன். சாமி இப்பதான் வண்டி வாங்கணும், போன் கேட்டா வாங்கி கொடுத்தா இதுக்கெல்லாம் டிவி கட்டின சாமி. நான் ஒண்டி சம்பாதிச்சு என்ன சாமி பண்ணுவேன்? ஏமா பெத்துல இது கூட உனக்கு பண்ண தெரியாதாம்மா? ஒரு காசு கொடுமா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு, பசங்களாம் வந்துட்டானுங்க. மளிகை சாமான் வாங்கலாம்னு வச்சிருந்தேன். அது எதுக்கு? அதையும் கொடு. ஏமா அவன் பையன் டிகிரி முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, அவன ஒரு வேலை வெட்டிக்கு அனுப்பாம பணத்தை கொடுத்து பிடிக்க எடுத்து வச்சிருக்கான். அவன் இப்போ ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஊர் சுத்தி திரியிறான். என்ன பண்ண சொல்ற? இங்க பசங்களோட வெளியே போறேன்னு சொன்னா சாமி, அதான் காசு கொடுத்து அனுப்புனேன். என்ன எவ்வளவு உஷாரா கல்யாணம் பண்ணி அனுப்பிவிட தெரிஞ்சு, அவன ஒரு வேலைக்கு அனுப்பணுங்கிறது கிடையாது உனக்கு. எல்லா வீட்லயுமே பசங்க வேற புள்ள வேறன்னு தான் பாக்குறீங்க. சாப்பாடு போட்டு வா. உன்னதான் சொல்றேன், பசிக்குது, சாப்பாடு போட்டு வா. ஏண்டா நான் பட்ட கஷ்டம் நீங்க எல்லாம் படக்கூடாதுன்னு தானே கூலி வேலைக்கு போயினாச்சா நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். 1 லட்ச ரூபாய் பட்டு வண்டி வாங்கி கொடுத்தேன். அதுல ஒரு நாளாவது என்ன உட்கார வச்சுட்டு போயிருப்பியா? கண்டவெல்லாம் கூட்டிட்டு ஊர் சுத்துறியாமா? இனிமே உனக்கு